இவ்வுலகம் பொன்பொருள் உடையவனை செல்வந்தனாகவும் இல்லாதவனை ஏழையாகவும் காட்டுகிறது. ஆனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை அவரவருடைய எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே தீர்மானிக்கின்றன. இந்த சிறுகதையை எழுதின அழகிரிசாமி அவர்களை பற்றி சில வார்த்தைகள். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படும் இவர் தமிழில் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி பெற்ற முதல் எழுத்தாளர். இவருடைய எழுத்து பாமரரும் படிக்கக்கூடிய எளிய நடையில் இருக்கும். அவருடைய ஊர் கோயில்பட்டிக்கு பக்கத்தில் இடைச்செவல்ன்ற ஊர். எங்கள் பாட்டியோட ஊரும் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம்தான். எனக்கு இது பெருமையாக இருந்தது. கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை. இதை எழுதியவர் அழகிரிசாமி அவர்கள். அவருக்கு என் நன்றியை தெரிவித்து கொண்டு கதைக்குள் செல்லலாம். எனக்கு சில்க் சட்டை இருக்கே, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ராமசாமி கேட்டதும் செல்லையா பதில் சொல்ல முடியாமல் முழிச்சான். ராமசாமியும் செல்லையாவும் ஒரே வகுப்பில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். செல்லையாவோட தம்பி தம்பையா வானத்தை பார்த்து யோசனை செஞ்சுட்டு இருந்தான். செல்லையாவோட தங்க மங்கம்மா மூக்கு மேலே விரல வச்சுக்கிட்டு அவளும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தான். மற்ற மாணவங்களாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் பள்ளிக்கூடத்துலேருந்தே போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அந்த போட்டியில் ராமசாமியும் செல்லையாவும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுப்பாங்க. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி எந்த பக்கத்தில் படம் இருக்கோ அதை காமிச்சு செல்லையாவை பார்த்து இதுக்கு பதில் படம் காட்டுன்னு கேட்பான். உடனே செல்லையாவும் அவன் புத்தகத்தை திருப்பி எதில் படம் இருக்கோ அதை காட்டுவான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த படத்துங்களை காட்டணும். அதில் யார் படம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயித்தவங்க. படம் சீக்கிரம் தீர்ந்து போனவங்க தோத்துட்டதாக அர்த்தம். அப்படி போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே வகுப்புக்கு கணக்கு வாத்தியார் வந்ததுனால போட்டி பாதியிலே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு வேப்ப மரத்துக்கு கீழே நின்று அந்த போட்டி 2 பேரும் ஆரம்பித்தாங்க. சுற்றி இருந்த மாணவர்கள் பார்க்கும்போதே செல்லையா தோத்துட்டான். அதை பார்த்து மற்ற மாணவர்கள்லாம் கிண்டல் செஞ்சாங்க. இதில் செல்லையாவோட தம்பி தம்பையாவுக்கும் மங்கம்மாக்கும் ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்த போட்டி இதை ஆரம்பித்தாங்க. ராமசாமி, என்கிட்ட சில்க்கு சட்டை இருக்கு, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டான். மங்கம்மா கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரையும் தள்ளிக்கிட்டு ராமசாமியை பார்த்து கையை நீட்டி, ஐயோ சில்க்கு சட்டை எதுக்கா, ரொம்ப லேசாக சருகு மாதிரி இருக்கும், சீக்கிரம் கிழிஞ்சு போகும், இதோ பாரு அப்படின்னு செல்லையாவோட சட்டையை காமிச்சு, இதுதான் கனமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு கிழியாமல் வரும், நல்லா பாரு அப்படின்னு கிண்டலாக சொல்லிவிட்டு செல்லையா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். ராமசாமிக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. முதல் வகுப்பு படிக்கிற பொண்ணு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற தன்னை வந்து தோக்கடிச்சிட்டாளேன்னு அவனுக்கு சங்கடமாயிடுச்சு. பக்கத்தில் இருந்த பிள்ளைங்களாம் தோற்று போயிட்டியான்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ராமசாமி அடுத்ததாக, எங்கள் வீட்டில் 6 பசு இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே தம்பையா, இவங்க பெரிய பணக்காரங்களாம், அதை ரொம்ப பெருமையாக பீத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல செல்லையா உடனே, அது சரி எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டான். ராமசாமியும் விடலை, நாங்கள் உங்களை போல் கோழிலாம் அடித்து சாப்பிட மாட்டோம், நாங்கள் எதுக்கு கோழி வளர்க்கணும், அதுதான் எங்கள் வீட்டில் கோழி இல்லை, அதெல்லாம் சும்மா, கோழி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ராமசாமிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே மற்ற பிள்ளைங்களாம் அவன் தோத்துட்டான்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழியில் அவங்கவுங்க வீடு வரவே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இருந்தது ராமசாமியும் இந்த 3 பேரும் தான். இவங்களோட வீடு மட்டும்தான் மேலே தெருவில் இருந்தது. ராமசாமியோட வீடு முதல்ல வரவே இவங்க கிண்டலுக்கு பயந்து அவன் வேகமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். இதை பார்த்த 3 பேரும் தோத்த நாயேன்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரித்தாங்க. ராமசாமி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த வேலைக்காரன் அழுக்கு சட்டையோடையும் பரட்டை தலையோடு இருந்த 3 பேரையும் பார்த்துட்டு, சி கழுதைங்களா, போகிறீங்களா, என்னமோ வேணுமா அப்படின்னு கத்திக்கிட்டு வரவே 3 பேரும் ஓடியே போயிட்டாங்க. வேலைக்காரன் தனக்குள்ளேயே, பிச்சைக்கார கழுதைங்க, தோத்தோ நாயாமே கழுதைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வேலையை பார்க்க போயிட்டான். செல்லையா தம்பையா மங்கம்மா 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது அவங்களோட அம்மா தாயம்மா வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா. மங்கம்மா வேகமாக போய் அம்மாவோட பின்பக்கம் கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஐயா வந்துட்டாராம்மா தம்பையா கேட்டான். அப்பாவை தான் ஐயான்னு சொல்கிறது கிராமத்தோட வழக்கம். வரலையே
அப்படின்னு பொய் சொல்லிட்டு பொய் சிரிப்பு சிரித்தா தாயம்மா. நிஜமாவா அப்படின்னு தம்பியை கேட்கவும் நிஜமாதான்னு சொல்லி திருப்பி சிரித்தா. இதை பார்த்த மங்கம்மா வேகமாக அம்மா முன்னாடி வந்துட்டு ஆள்காட்டி விரல முகத்துக்கு நேராக வச்சுட்டு, அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பொய் சொல்கிற, ஐயா வந்துட்டாரு அப்படின்னு நீட்டி நீட்டி பேசுகிறத பார்த்த தாயம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. போக்கிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை கிள்னான். செல்லையா, ஐயா வரலையாம்மா அப்படின்னு அவன் கேட்கும்போதே அவனோட குரலில் ஏமாற்றம் தெரிஞ்சுது. தாயம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மூலையில் இருந்த அந்த பெட்டியை பார்த்து, மங்கம்மா அதை திறந்து பாரு அப்படின்னா. உடனே 3 பேரும் வேகமாக போய் திறந்தாங்க. அது உள்ள பட்டணத்தில் எடுத்த அவங்களுக்கான உடுப்பெல்லாம் இருந்தது. அவங்கவுங்களுக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு துண்டு மட்டும் தனியாக இருந்தது. இந்த துண்டு யாருக்குமான்னு செல்லையா கேட்டான். ஐயாவுக்கு தான் அப்படின்னா தாயம்மா. அப்படின்னா உனக்கு? மங்கம்மா கேட்டா. தாயம்மா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தான் 2 சீலை இருக்கே, இன்னும் எதுக்கு? எல்லாருக்கும் புது துணி எடுக்க நாம் என்ன பணக்காரங்களா? அப்போது ஐயாவுக்கு மட்டும் எதுக்கு புது துண்டா? மங்கம்மா கேட்டா. வாயாடி, ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்லை. துண்டு இல்லாமலே எத்தனை நாளைக்கு பழைய வேட்டியை உடம்புல போட்டுட்டாலேருது சொல்லிக்கிட்டே மங்கம்மாவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டா. சாயந்தரம் ஆனோடனே விளக்கேற்றுறதுக்காக தாயம்மா எழுந்தா. விளக்கேற்றிட்டு வெந்நி வச்சு பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டி விட்டா தாயம்மா. அது ஐப்பசி மாதமாக இருந்ததுனால மழை பெஞ்சிட்டே இருந்தது. தரையெல்லாம் சில்லுன்னு இருந்தது. அவங்க சாப்பிடும்போது தான் அவங்களோட அப்பா பக்கத்து ஊருக்கு ஒரு சாவுக்கு போயிருக்கிறதாவும் திரும்பி வர மறுநாள் மத்தியானம் ஆகிடணும், அது வரைக்கும் காத்து இருக்காமல் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு தாயம்மா சொன்னான். சாப்பாடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக அகல் விளக்கை ஏற்றி விட்டு அது முன்னாடி 3 பேரும் உட்காந்தாங்க. சாப்பிட்ட பாத்திரத்தெலாம் கழுவுறதுக்காக முற்றத்துக்கிட்ட வரும்போது அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு முருங்கை மரம் இருந்தது. அது பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சதை பார்த்த தாயம்மா ஏதாவது பக்கத்து வீட்டு நாயாக இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே வந்துட்டான். தம்பையா செல்லையாவை பார்த்து துணைக்கு வரியான்னு கேட்டான். ஏன்னா இருட்டாக இருந்ததுனால வீட்டு முத்தத்துக்கிட்ட ஒன்றுக்கு தனியாக போயிட்டு வர்றதுக்கு அவனுக்கு பயம். செல்லையாவும் துணைக்கு போனான். 2 பேர் கண்ணிலையுமே அந்த முருங்கை மரத்துக்கிட்ட இருந்த ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சுது. அதை பார்த்து அவங்க பயப்படாமல் நின்னதுக்கு காரணம் ராமசாமி வீட்டுக்கு போகிற 2 பேர் கையில் பெட்ரோமாக்ஸ் லைட்டோடு போனாங்க. ஆள் நடமாட்டமும் அந்த வெளிச்சமும் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. உத்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது அது இவங்கள போல ஒரு சின்ன பையனோட உருவன்னு. அவங்க அவனோட பக்கத்தில் போய் பார்த்தாங்க. மழை வேற தூரல் போட்டுட்டு இருந்தது. அவனுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். உடம்புல அந்த கோவணத்தை தவிர எதுவுமே இல்லை. அவன் தரையில் உக்காந்தா எங்கே குளிருமோன்னு கால் மட்டும் கீழே படுற மாதிரி பாதத்தை வச்சுட்டு குத்த வச்சு உக்காந்துட்டு இருந்தான். ராமசாமி வீட்டில் எப்போவுமே கும்பால சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அவங்க இலையில தான் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த எச்சில் இலையை எடுத்து அவன் அதில் இருந்த மீதி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். தம்பை அதை பார்த்து சீ எச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூணு துப்புனான். நிமிந்து பார்த்த சிறுவன் பழையபடி தலையை குனிஞ்சிக்கிட்டான். செல்லையா அவனை பார்த்து, ஏன்டா எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன், போடா அப்படின்னு அதட்டினான். அந்த சிறுவன் பயந்துட்டாலும் அங்கேருந்து போகாமல் திருப்பி வேகமாக இலையில் இருக்கிறத சாப்பிட ஆரம்பித்தான். உங்கள் வீட்டுக்கு போயேன். இது தம்பையா. மழை வேகமாக வர்ற மாதிரி இருந்தது. அவனை விரட்டிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடணும்னு 2 பேரும் முடிவு செஞ்சாங்க. போடா, இல்லாட்டி உன் மேலே துப்புவேன். இது தம்பையா. ஆனாலும் அந்த சிறுவன் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அவனை எப்படியாவது விரட்டிடணும்னு முடிவு பண்ணும்போது மழை சடசடன்னு பிடிச்சிக்கிச்சு. வெளியே போன 2 பேருமே காணுமேன்னு தேடிட்டு வந்த தாயம்மா செல்லையான்னு குரலை கொடுத்துக்கிட்டே வந்தாள். பதில் வரவே அவள் இருட்டில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தவா இவங்க 3 பேரையும் பார்த்தா. மழையில் நின்று பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சத்தில் வந்து பார்த்தா. அந்த சிறுவனோட உடம்பெல்லாம் ஒரே சிறங்கு, தலையில் பொடுகு. பக்கத்தில் போய் நின்னாலே ஒரு துர்நாற்றம் வந்தது. அவனை பார்த்தா மங்கம்மா, அம்மா இது யாரும்மா அப்படின்னு கேட்டா. யாரோ யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையை தோட்டுறதுக்கு பழைய துணியை எடுக்க போனான். அவங்க அப்படி போனோடனே அம்மாவுக்கு தெரியாமல் தம்பையா மெதுவா போடா அப்படின்னா அவனை. செல்லையாவும் போன அவனை பிடிச்சி தள்ளினான். இவங்க 2 பேரையும் பார்த்து மங்கம்மாவும் என்னென்னே புரியாமல் போயேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். அவ்வளோதான், அந்த சிறுவன் ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டான்.
விஷயம் என்னன்னு தெரியாமல் ஓடி வந்த தாயம்மா, ஏன்டா அழற? டேய், அவனை என்ன சொன்னீங்க அப்படின்னு குழந்தைங்கள கேட்டா. அவன் போனா போக மாட்டேங்கிறாம்மா அப்படின்னு மங்கம்மா சொன்னான். சீ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அழாதப்பா அப்படின்னு அவனை தேத்துனான். பழைய துணியில் தலையை தோட்டிகிட்டு இருந்த தம்பையாவும் செல்லையாவும் பார்த்து மங்கம்மா, அவனுக்கும் கொடு பாவம் அப்படின்னா. நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு தாயம்மா அவனை கேட்டா. அவன் எச்ச இலையை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாமா, அசிங்கம் அப்படின்னு முகத்தை சுழிச்சிட்டு தம்பையா சொன்னான். அதை கேட்டு 2 குழந்தைங்களும் சிரித்தாங்க. இந்தா தம்பையா, இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ யாருப்பா, உனக்கு எந்த ஊர் அப்படின்னு தாயம்மா அந்த சிறுவனை கேட்டா. விளாத்திக்குளம். உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்லை. இல்லையா? தாயம்மா 2வது தடவை கேட்டோன்னே, செத்து போயிட்டாங்க. எப்போ தம்பி? போன வருஷம் அம்மா செத்து போயிட்டா. ஐயா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே செத்து போயிட்டாராம். உனக்கு அண்ணன் தம்பிலாம் யாரும் இல்லையா? இல்லை. தங்கச்சியும் இல்லையா? தம்பியா கேட்டான். இல்லை. உடனே தம்பியா, பாவம் அப்படின்னா. அங்கே யார் இருக்கா? அத்தை. விளாத்திக்குளத்துலேருந்து இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு 4 நாள் ஆயிருக்கு. 20 மைல் தூரம் கால்நடையாகவே நடந்து இங்கே வந்திருக்கான். பொழுது இருட்ட தொடங்கவே பசியே இருந்ததுனாலையும் மறுநாள் காலையில் எழுந்து நடந்து கழுகு மலைக்கு போகலான்னு முடிவு செஞ்சுருந்தான். அப்படி அவன் கழுகு மலைக்கு போய் சேர்ந்தாலும் அந்த அத்தை வீட்டில் சேர்த்துப்பாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த அத்தையை அவன் பார்த்தது கூட இல்லை. யாரோ ஒரு உறவுக்காரங்க உனக்கு ஒரு அத்தை இருக்குன்னு சொல்லவே அதை நம்பிக்கிட்டு அவன் கால்நடையாக கிளம்பியிருக்கான். இதெல்லாம் அவன்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தாயம்மா கடைசியாக கேட்டா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா. ராஜா அப்படின்னு சொன்னான் அவன். தாயம்மா அவனுக்கு சாப்பாடு போட்டா. அவன் சாப்பிட்ட பிறகு குழந்தைங்க எல்லாரையும் படுக்க வைக்கிறதுக்கு பாயை விரித்தான். பாயை விரித்தது அது பத்தவே இல்லை. மண் தரைக்கு அதுக்கும் சில்லுன்னு இருந்தது. கோணியை பைய எடுத்து கொஞ்சம் விரித்து போட்டான். எல்லாரையும் படுக்க போட்ட கொஞ்ச நேரத்தில் வேட்டு சத்தம் கேட்டுது. இதை கேட்ட உடனே மங்கம்மா, எனக்கு மத்தாப்பு அப்படின்னா. உடனே தம்பையாவும், எனக்கும். அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் ஏது மங்கம்மா? ராமசாமி பணக்காரங்க, அவங்க எவ்வளோ வேட்டு ஒன்றாலும் போடுவாங்க. எனக்கு மத்தாப்பு வேணும். மங்கம்மா அடம் பிடிச்சா. சொன்ன கேளு, மத்தாப்பு கொடுத்துனா வயிறு ரொம்புமா? காலையில் தோசை சுட்டு தரேன், நல்லா சாப்பிடு. மத்தாப்பு எதுக்கு? மங்கம்மா முரண்டு பிடிச்சிக்கிட்டே அழ ஆரம்பிச்சிட்டா. மங்கம்மா, நீ நல்ல பொண்ணு இல்லை, பிடிவாதெல்லாம் பிடிக்கக்கூடாது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்கி தரேன். இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பெரியவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அவகிட்ட சொன்னான். மங்கம்மா, நீ கூட ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லாமல் பள்ளிக்கூடம் போனியே, ஞாபகம் இருக்கா? சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும்போது நீ மத்தாப்பு கேட்கலாமா கண்ணு? பேசாமல் படுத்து தூங்குடா அப்படின்னு அவளை தேத்துனான். ஒரு மத்தாப்பாவது வாங்கித்தாமா அப்படின்னா மங்கம்மா. பாரு, நீ தான் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற. அந்த பையனை பாரு, ஏதாவது மத்தாப்பு கேட்குறானா சோறு கிடைக்காம எச்சிலியை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சோறு வேணும்னு கூட அழலை, நீ மத்தாப்பு வேணும்னு அழற மங்கம்மா. மங்கம்மாவுக்கு அவன் மேலே கோபம் வந்துடுச்சு. அவனுக்கு உடம்பெல்லாம் சிறங்கு அப்படின்னு கோபமாக சொன்னான். தாயம்மா உடனே, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தால் இப்படி இருப்பானா? தாயெல்லாம் புள்ளனா யார் கவனிப்பாங்க? முன்னாடி அவங்க அம்மா இருந்திருக்கும்போது புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க, வேட்டெல்லாம் வெடிச்சிருப்பான். அவன் அதெல்லாம் நினச்சி பார்த்து கேட்குறானா பாரு. இப்போ அவன் தூங்கிட்டான், காலையில் கேட்பான் அப்படின்னு மங்கம்மா சினுங்கினான். தாயம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. வாயாடின்னு அவள் கன்னத்தை செல்லமாக கிள்னான். அரை தூக்கத்தில் இருந்த தம்பையா குளிருதுமான்னு முனகவே தாயம்மாவுக்கு தேவைப்பாக இருந்தது. எதை வச்சு மூடி விடுறது அப்படின்னு யோசித்த தாயம்மா, என் பிள்ளைங்களை விடவா இந்த பீத்தல் பெருசுன்னு மறுநாள் கட்டிக்கிறதுக்காக துவைச்சி காய போட்டிருந்த அந்த சீலையை எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டா. மங்கம்மாவை பார்த்து, நாளைக்கு எப்படியாவது வாங்கி தரேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி அவளை தூங்க வச்சா. வேட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. தாயம்மா மனசுக்குள்ளே, இன்றைக்கி யாரும் தூங்க மாட்டாங்க போல இருக்குது, எல்லாம் அரண்மனை காரியம், ஆள் போகிறதும் வரதுமா இருக்குது. ராமசாமியும் தூங்காமல் வேட்டு போடுவான். ராமசாமியோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு ஜமீன்தாரோட மகன். இந்த வருஷம் தலை தீபாவளிக்காக அவனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ராமசாமியோட அப்பா அந்த ஊரில் மட்டும் இல்லை, அந்த வட்டாரத்துலேயே பெரிய மிராசுதார்.
தீபாவளிக்கு முதல் நாள் தான் மாப்பிள்ளை வந்து இறங்கினான். ஆனாலும் 10-15 நாளுக்கு முன்னாடியே ராஜா வராரு, சிறப்பாக செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக தான் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. தாயம்மா மங்கம்மான்னு குரல் கொடுத்தா. மங்கம்மா தூங்கிட்டா. அகல் விளக்கு அணைச்சிட்டு தாயம்மாவும் தலையை சாய்ச்சா. காலையில் 4 மணிக்கு முன்னாடியே தாயம்மா எழுந்துட்டா. நல்ல வேளை மழை நின்று இருந்தது. மழை திருப்பி பிடிக்கிறதுக்குள்ளே எல்லாரையும் எழுப்பி குளிக்க வைக்கணும்னு நினச்சான். ஆனால் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் எழுந்த உடனே எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சான். ராஜா மட்டும் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாதுன்னு பயந்து போய் ஓரமாக நின்றுட்டு இருந்தான். தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைன்னா தோஷம் அப்படின்னு தாயம்மா சொன்னான். என்ன சொன்னாலும் ராஜா அரப்பு போட்டால் எரியும், நான் மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா. நான் அரப்பு போடலடா, சேக்காக தான் போடுவேன், அது குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். தம்பி சொன்னால் கேளுடா, என்னை உன் அம்மாவாக நினச்சிக்கோ, உனக்கு அந்த எரியிற மாதிரிலாம் நான் தேய்க்க மாட்டேன், சொன்னால் கேளு, இந்த தீபாவளியோட பீடெல்லாம் விட்டு போகும், குளிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்தின பிறகு வேறு வழி இல்லாமல் வந்தான். அவனுக்கு அவள் தேய்ச்சிக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு தேய்ச்சிட்டு ஒரு பிள்ளைக்கு தேய்க்காமல் இருக்கலாமா, என் பிள்ளைக்குட்டிங்களையும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவா மனசுக்குள்ளே தாயில்லா குழந்தைன்னா இதுதான் கோலம். 3 வருஷம் காய்ச்சலோடு படுத்திருந்தேன். அப்போது நான் இந்த மாதிரி கண்ணை மூடி இருந்தால் என் பிள்ளைங்களும் இப்படி தான் தெருவில் நிற்கும், என்னென்னமோ மனசில் நினச்சிக்கிட்டே அவனை குளிப்பாட்டினான். சேக்காய் போட்டு தேய்ச்சாலும் அவன் ஐயோ ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னியோட உன் சிரங்கெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டே இருந்தா. யாரோ எவரோ மழைன்னு வீட்டில் வந்து ஒதுங்கிட்டான். அவனை போக சொல்ல முடியுமா? அவன் வந்த நேரம் தீபாவளியாக போச்சு. குழந்தைங்களுக்குள்ள வஞ்சகம் செய்யலாமா? பார்க்குறவங்களுக்கு நான் செய்கிறதெல்லாம் கேலியாக தான் இருக்கும். அவங்க கேலி செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அந்த கடவுள் தான் துணை இருப்பான். தாயம்மா தோசை சுட்டு கொடுத்தா. புது துணி உடுத்திக்கிற ஆவலில் அவசர அவசரமாக சாப்பிட்டாங்க. தம்பையா பாதியிலே எழுந்துட்டான், அவ்வளோ அவசரம். தாயம்மா புது துணியிலெல்லாம் மஞ்சள் தடவி கொடுக்கவே 3 பேரும் அவங்களோட புது துணி எடுத்து உடுத்திக்கிட்டாங்க. ராஜா அவன் அப்படியே கோவணத்தோடு நின்னான். தாயம்மாவுக்கு பகீர்னு இருந்தது. இவ்வளவு செஞ்சும் புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சேன்னு அவள் கண் கலங்கினான். இந்த மாதிரி சூழ்நிலையை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. துண்டை எடுத்து கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு அவள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். மாத கணக்கில் ஒரு ரூபாய் துண்டு இல்லாமல் அவள் கணவன் பட்ட கஷ்டத்தையும் தெரு வழியாக போகிறதுக்கு கூசி ஒரு துண்டு வாங்க வழி இல்லையேன்னு அவன் புலம்பியதையும் அவன் நினச்சி பார்த்தா. அதை பற்றிலாம் எதுவும் தெரியாத ராஜா அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல. தாயம்மா ராஜாவோட முகத்தை நிமிர்ந்து பார்த்தப்போ அவன் அவளையே கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னை சோதிக்க தாண்டா நீ வந்திருக்க அப்படின்னு மனக்கசப்போட சொன்னா தாயம்மா. ஆனால் அப்படி சொன்னாலே தவிர அவள் உண்மையிலேயே அப்படி நினைக்கல. இந்த சிக்கலை எப்படி விடுவிக்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படி சொன்னான். அப்போது மங்கம்மா எழுந்து வந்து அம்மாவோட கன்னத்தில் தன்னோட உள்ளங்கையை வச்சு முகத்துக்கு நேராக அவளோட முகத்தை திருப்பி ஏதோ ரகசியம் சொல்கிற போல் சொன்னான். பாவம், அவனுக்கு அந்த துண்டை கொடு அம்மா அப்படின்னா. மங்கம்மா சொன்னதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த இடமே அமைதியாக இருந்தது. திடீர்னு தாயம்மாவோட முகமே மாறிடுச்சு. தன்னோட முந்தானையில் முகத்தை மூடிக்கிட்டு கேவி கேவி அழுதா தாயம்மா. பிள்ளைகளுக்கு விஷயமே ஒன்றும் விளங்கலை. மங்கம்மா அப்படி சொன்னதுக்கு தான் அம்மா அழுகுறான்ட்டு பயந்துட்டான். தாயம்மா கஷ்டப்பட்டு அவள் அழுகியை தொண்டைக்குழியிலேயே நிறுத்தினான். அவள் நெஞ்சு வெடிச்சிடுற போல் விம்மியது. குரலும் அந்த நிமிஷம் ஜலதோஷம் பிடிச்சது போல் ஆயிடுச்சு. தம்பையா, என்னம்மா, ராஜாவுக்கு அந்த துண்டு எடுத்து கொடு. வீட்டு முற்றத்தில் காலையில் வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. அந்த பொன்னொழியில் மஞ்சள் பூசின முகத்தோட புத்தாடை போட்டுக்கிட்டு நின்ன மங்கம்மா எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா. ஈரம் காயறதுக்காக தொலை தொலைன்னு சடை போட்டிருந்தனால அவளோட காது பக்கமும் கன்னத்து பக்கமும் அந்த முடி தடவிட்டு இருந்தது. காற்று வந்து அதை அடிக்கும்போது அவள் கூச்சம் தாங்காமல் சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா மங்கம்மா. இதை பார்த்த தாயம்மா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா. என் ராசாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கா.
தன்னை மறந்து சொல்லிட்டா தாயம்மா. அவ்வளவுதான். குழந்தை கையை வேகமாக உள்ளே இழுத்துட்டு போய் திஷ்டி போட்டு வச்சு விட்டா. அதுக்கப்புறம் மங்கம்மா விளையாடுறதுக்காக தெருவுக்கு ஓடிட்டா. புத்தாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த ராமசாமி மங்கம்மாவை பார்த்தோன்னா வேகமாக அவள் பக்கத்தில் ஓடி வந்தான். அவன் மங்கம்மா கிட்ட, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். ஊர்க்காரங்களை போலவே அவனும் தான் அக்கா புருஷனை ராஜான்னு தான் சொல்லுவான். அவன் சொன்னதுக்கு காரணம் சந்தோஷந்தான் தவிர மங்கம்மாவில் போட்டிக்கு அழைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவளுக்கு அப்படி தான் தோணுச்சு. முதல் நாள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தப்போ போட்டி நடந்தது இல்லையா, அதுதான் அவன் ஞாபகத்தில் வந்தது. அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லி அவனோட பெருமையை மட்டம் தட்டணும்னு அவளுக்கு மனசு துடிச்சுது. ஒரு அடி முன்னாடி வந்தவா கையை நீட்டி, ஐயோ, உங்கள் வீட்டுக்கு தானே ராஜா வந்திருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வந்தால் ராஜா வந்திருக்கிறான், வேணும்னா வந்து பாரு அப்படின்னா. கதை இத்துடன் நிறைவடைந்தது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.